அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மே 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்ஸை நம்ம எடுக்கிறோம், அந்த எடுக்கும்போது அதனுடைய அளவீடுகள் கணக்கீடுகள் எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு கால் ஆர் புட் அதனுடைய எதிராளியை தேர்ந்தெடுத்து எப்படி எல்லைகளை கணிப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமே. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு தாரக மந்திரமாகவே பார்த்துட்டு வரோம். ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம், ஹீரோ யார்? ஏன்னா ஒரு ஜீரோ டு ஹீரோக்குண்டான இம்பேக்டடே இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். நம்மளுக்கு நேற்றைய அட்டவணைப்படி நம்மளுக்கு சந்தையோட எல்லை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் கணிச்சிருந்தோம். நேற்றைய அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,200 புட் ஆப்ஷன், 18,300 கால் ஆப்ஷன், அதுக்கப்புறம் 18,300 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,300 அப்படிங்கிறது நடுநிலை, ஏன்னா கால் புட் இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,200 புட் 300 கால் ஒரு ஸ்ட்ராங்கல், அதனுடைய அடிப்படை 18,250 அப்படிங்கிறது நடுநிலை. 18,300 கால் ஆப்ஷன் படி 54 அப்படிங்கும்போது 18,354, இவங்க ரெண்டு பேர்த்தோடதும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 67, அப்போ 18,367 அப்படிங்கிற லெவலை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 18,250. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியோட எல்லைகளாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 18,389 ஹை, லோ பார்த்திங்கன்னா 18,270, ஒரு 119 புள்ளிகள் தான் ஒரு பயணமாக இருந்துள்ளது. அடுத்தது இங்கே கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று, நிஃப்டி ஸ்பாட் நெகட்டிவ் க்ளோசிங் ஆயிருக்கு, இவங்க ஃபியூச்சர் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல காமிக்கிறாங்க அப்படின்னா, சந்தை நிஃப்டியை பொறுத்தவரை ப்ரீமியம் அதிகரித்துள்ளது. இந்த ப்ரீமியம் அதிகரித்துள்ளது மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் கிரியேட் ஆகிருக்குமா அப்படிங்கிறத. ஏன்னா கீழே லோ லெவலில் இது வரும்போது, அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஷார்ட் கவரிங் வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதனை பற்றி தெரிந்தவர்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல வரலாமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாது, ஏன்னா ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு பார்த்தா இது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இது நம்ம சொல்கிறது. அடுத்தது கீழே வரலாமான்னா கண்டிப்பாக கீழேயும் வரலாம், ஆனால் மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் கீழே போவதற்கான வாய்ப்பு குறைவாகவும் இருக்குது. அப்போது அடுத்த வர்த்தகத்தில் இந்த கேப் மெயின்டைன் ஆகுதா இல்லை கேப் குறைகிறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இறுதி நேரத்தில் ஏன் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அடுத்த நாள் வணிகத்தில் இதே கேப் இருக்கா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் முந்தைய நாள் இருப்பதே இருக்கிறதா, இல்லை அதை விட குறைகிறதா, இல்லை அதனை விட அதிகரிக்கிறதா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இன்றைக்கி முடியும் போது 18,300 கால் 300 புட் அதன் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரேடலாக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 300 புட் 2.80 காசு, 300 கால் 0. அப்போ டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 57 + 40னா 96 ரூபாய், 97 ரூபாயோ இம்பேக்டட் வரும். அதை 2 ரூபாயை மாற்றிருக்காங்க. அப்போது நேற்று 18,300 காலையும் 300 புட்டையும் சேர்த்து செல்லடித்தவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ஜாக்பாட் இம்பேக்டடாக இருந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா 18,300 புட் ஆப்ஷன், 300 கால் ஆப்ஷன், அடுத்த கான்ட்ராக்ட் 18 மே கான்ட்ராக்ட் நம்மளுக்கு அதே ஸ்டாடல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ப்ரீமியம் சேர்த்துனா 200 பாயிண்ட்ஸ். அப்போ சந்தை 18,100 இருந்து 18,500க்குள் இருக்க முற்படுகிறார்கள். 18,300 நடுநிலையாக இருக்கிறது. இதற்குண்டான சீசா விளையாட்டு நடைபெற போகிறது அப்படிங்கிறது தென்படுகிறது. இதை நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. இதுதான் ஆப்ஷனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். 18,250 டு 350க்கு நம்மளுக்கு 100 ரூபா, இவங்க 47 ரூபாய்னா நீங்கள் ஒன்றுமே கணக்கிட வேண்டாம். 100 - 47னா நம்மளுக்கு 53 ரூபா அவங்க அதே இருக்காங்க.
இது வந்துட்டு இதுபடி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதனை புரிந்து கொண்டாலே சந்தையை பற்றி மிக தெளிவான விஷயங்கள் நீங்கள் அறிய நேரிடும். இது வந்து வரைபடத்தில் உங்களுக்கு தெரியாது. சிலர் வரைபடத்தில் தெரியும்னா நீங்கள் அதை பின்பற்றுங்கள் நம்ம சொல்ல. ஆனால் இந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு வரைபடத்தில் தெரியாது. நம்ம தனியாக கணக்கீடு பண்ணும்போது மட்டுமே புரியும். சில நேரங்கள் ஸ்பாட் மார்க்கெட் ஏறும்போது ஆப்ஷன் ஏறவில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க, புலம்புவாங்க. அதற்கு காரணம் இதுவே. அப்போ இது எப்படி வரைபடத்தில் தெரியும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள் 18,250 to 350 அடுத்த கான்ட்ராக்ட். இது வந்து 100 ரூபாய் இருக்கணும். இப்போ 250 152 ரூபாய் இருக்கிறாங்க. 350 வந்து 104 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 256 ரூபாய். அப்போது 156 ரூபாய் டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது. இந்த 156 ரூபாயை அடுத்த கான்ட்ராக்ட் அதாவது எக்ஸ்பைரி முடியும் போது இந்த 156 ரூபாய் டைம் வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவாக மாறும். இதற்குண்டான பயணம் தான் நடக்க போகுது. அப்போ இந்த மாதிரி டைம் வேல்யூ எப்படி ஏரோட் ஆகுது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்து புரிந்து கொள்ளலாம். ஆய்வு செய்து புரிந்து கொள்ளலாம்னா எப்படி ஆய்வு செய்வது அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி வரும். இதற்கு முன்பே பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஸ்பாட் மார்க்கெட்டை நீங்கள் வந்து 9:15 3:30 மட்டும் நீங்கள் ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறையோ இல்லை 30 நிமிடத்திற்கு ஒரு முறையோ டேட்டாஸ் எடுக்கணும். ஒரு 5 ஸ்ட்ரைக் ப்ளஸ் 5 ஸ்ட்ரைக் மைனஸில் கால் புட் ரெண்டுக்குமே ப்ரீமியத்தை நீங்கள் எடுத்து எழுதிட்டே வந்தீங்கனாலே பல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்களே ஆய்வு செய்ய எளிதாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 18,216 to 18,420 ஷார்ட் ஜோன், 18,096 to 18,504 ஒயிட் ஜோனாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் மார்க்கெட் இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,385, 18,420, 18,467. சப்போர்ட் லெவல் 18,269, 18,216, 18,150 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 43,774 ஹை, 43,367 லோ. கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளோட மொமெண்டம் ஆயிருக்காங்க. ஓப்பனில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் 43,535. அப்போ அங்கிருந்து ஒரு 240 புள்ளிகளோட ப்ளஸ் இருந்திருக்கு. மைனஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 160 புள்ளிகளோட மைனஸ் இருந்திருக்கு ஓப்பன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்போ நம்ம நேற்று அளவீடாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னா, நேற்றைய அட்டவணை நம்மளுக்கு 43,000 புட் ஆப்ஷன், 43,200 கால் ஆப்ஷன், 43,300 கால் ஆப்ஷன், 43,200 புட் ஆப்ஷன், 43,500 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 43,300 கால் புட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், 43,200 கால் புட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ 43,000 புட் ஆப்ஷன், 43,200 கால் ஆப்ஷன்னா இது ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 270 புள்ளிகள் வரும். அப்போது 43,470 அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம் அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் 43,470 அப்படிங்கிறது 43,000 புட் ஆப்ஷன், 43,200 கால் ஆப்ஷன் இணைந்து பயப்படக்கூடிய இடம். அடுத்ததும் காலையில் பார்த்தீங்கன்னா 43,300 கால் மற்றும் புட்டு அடிப்படையாக வச்சு சந்தை வந்துட்டு 42,900 இருந்து 43,600க்குள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. 43,000 43,600க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். இது ரொம்ப 43,600 ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம்ங்கும் போது ஏதாச்சும் ஒரு எல்லையை தாண்டி திருப்பி மீண்டும் வருவது ரொம்ப இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43,560 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக இருந்தது. இன்றைக்கி சந்தை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 43,774 போயிட்டு மார்க்கெட் 43,600க்குள்ளே வந்திருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல நேற்றைய க்ளோஸ் 43,331 போது இது வந்து 43,600 புட் ஆப்ஷன், 43,600 புட் ஆப்ஷனுங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஐடிஎம் புட்டாக இருந்திருக்கு. மார்க்கெட் 43,774 போகும்போது ஓடிஎம்மாக மாறி இருக்கு. மீண்டும் ஐடிஎம்மாக மாறினதுக்கு ஜாக்பாட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு பாருங்கள் 43,600 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு லோ 25 ரூபாய், அது ஓடிஎம் ஆப்ஷனாக மாறினதுமே 25 ரூபாயாக மாறி இருக்கு. அப்போது இந்த இடத்துல இது மீண்டும் ஐடிஎம்மாக மாறினதுக்கு
இப்போ முடிஞ்சதே 124, கிட்டத்தட்ட 170 200 கூட போயிருக்கலாம். இது நீங்கள் பார்த்துருந்தா இதனை புரிஞ்சிருக்கும். இதுதான் ஜாக்பாட் மூமெண்ட். அப்போ எப்போவுமே ஆப்ஷன் 0 to ஹீரோ அப்படிங்கிறது வந்து இந்த அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். 43,500 கால், 43,500 புட் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அடுத்த கான்ட்ராக்ட் அதனுடைய அளவீடு என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். 43,187 டு 43,803 அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஜோன். 42,884 டு 44,116 அப்படிங்கிறது ஒயிட் ஜோனாக இருக்கும். 43,626, 43,803, 44,108 இருக்கும். சப்போர்ட் லெவல் 43,383, 43,187, 42,859 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தகவல் கொடுத்து அதனுடைய பதிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.